ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி அக்டோபர் மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 பேஜஸ் வந்து ஃபுல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் எதெல்லாம் கம்பைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து நியூஸ் பேப்பர், பிஐபியோடது, வாஜிராம் ஐஏஎஸோடது அண்ட் விஷன் ஐஏஎஸ் மெட்டீரியல்ஸோட நாங்கள் கம்பைன் பண்ணி தான் வந்து என்ன அப்படின்னா இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப் மட்டும் படித்தா போதும் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃபை நாங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற குரூப்பில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சில பேருக்கு அந்த லிங்க் ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ என்னோடய ஃபோன் நம்பரும் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கு எனக்கு டெலகிராமில் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து 2வது பார்ட்டு. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு பார்ட் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதை பார்த்துட்டு வேணால் இதை பாருங்கள். ஸோ இப்போ அன்அகாடமி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரூப் 2 அண்ட் குரூப் 2 அண்ட் குரூப் 1க்குலாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கு அப்படின்றது கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குரூப் 2க்கான முழு விஷயமும் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் அண்டு மெயின்ஸு. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே குரூப் 2 வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஓகேங்களா? லட்சியம் அப்படின்ற ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து என்ன அப்படின்னா இந்த பிப்ரவரி மந்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி அப்படின்ற டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸோட கிராஸ் கோர்ஸும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் உங்களுக்கு டெஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா டிஎன்பிஎஸ்சி அதாவது நீங்கள் அன்அகாடமி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்பில். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அங்கே என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோலை வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுங்கள். ஸோ கோலை டிஎன்பிஎஸ்சின்னு செட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் இது இருக்குது. டிஃப்ரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட் இருக்குது. இப்போ 12 மந்த்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7,000 தான். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட இந்த ரெஃபரன்ஸ் கோடு வள்ளுவன் ஐஏஎஸ் அப்படின்ற ரெஃபரன்ஸ் கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 17 பேஜ் கிட்ட நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கடுத்து வந்து என்னென்னா கண்டினியூ பண்ணலாம். அடுத்தடுத்து இருக்கிறத கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட் கேன் ரெடியூஸ் த எஃபெக்ட் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது படிச்சிருந்தேன். அதாவது நியூக்ளியர் வெப்பனுடைய எஃபெக்டை வந்து என்னென்னா டஸ்ட்டு வந்து என்னென்னா கம்மி பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? அது ஒரு சயின்ஸ் ரிசர்ச்சில் வந்து என்னென்னா பிஐபியில் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அதை எழுதியிருக்கிறேன். அது மட்டும் போதும் நமக்கு. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு பேங்க் எய்டட் ஸ்டார்ஸ் ப்ராஜெக்ட், அதாவது ஸ்டார்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம இந்தியாவில் பண்ணுறாங்க. அது வேர்ல்டு பேங்க் அதுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டார்ஸ் ப்ராஜெக்ட்னா ஸ்ட்ரென்தனிங் டீச்சிங் லேர்னிங் அண்ட் ரிசல்ட் ஃபார் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கீமோட பேர் அதுதான் ஸ்டார்ஸு. இதுக்கு யூஎஸ் அமௌண்ட்டில் கிட்டத்தட்ட 500 மில்லியன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் கொடுக்குறாங்க. இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமு. ஓகேங்களா? ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி கீழே வருது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டட் டு எஜுகேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேங்களா? எஜுகேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காண்டி இவங்க வந்து என்னென்னா நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாமே வந்து என்னென்னா இவங்க கொடுப்பாங்க. இது எந்தெந்த ஸ்டேட்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஓகே, மொத்தம் 6 ஸ்டேட்டில் பண்ணுறாங்க. ராஜஸ்தான், ஹிமாச்சல், மகாராஷ்டிரா. ஓகேங்களா? மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், கேரளா, ஒடிசா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 6 ஸ்டேட்டில் பண்ணுறாங்க. இதோட சேர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் லெவலில் இந்த ஸ்கீமோட அசஸ்மெண்ட் எவ்வளோ இருக்குது, அதாவது எப்படி வந்து இந்த ஸ்கீம் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி பாரக் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷனில் கொண்டு வராங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா 2 மேஜர் காம்பனண்ட் இருக்குது. ஒன்று நேஷனல் லெவலு, இன்னொன்று ஸ்டேட் லெவலு. ஸோ நேஷனல் லெவல் அப்படின்றது பாரக் அப்படின்ற இது மூலமாக பண்ணுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கூல் எஜுகேஷனில் எமர்ஜென்சி இஷ்யூ, அதாவது கண்டிஜென்சி எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டும் ஒன்று இருக்குது இந்த ஸ்டார்ஸ் ப்ராஜெக்ட்டில். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஏதாவது இப்போ பேண்டமிக் வந்துச்சு இல்லை நேச்சுரல் ஏதாவது ஒரு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் குழந்தைகளோட எஜுகேஷன் வந்து பாதிக்கப்படும். அந்த எஜுகேஷன் இஷ்யூவையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டில் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட்டு என்டிபிசி லிமிடெட். ஸோ இந்த என்டிபிசி லிமிடெட் ரிலேட்டடாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருந்தது. ஸோ அப்போ என்டிபிசி லிமிட்டடை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுலேயும் இன்னும் முக்கியமான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ளை ஆஷ் பற்றி ரிலேட்டடாக வந்திருந்தது. ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் பவர் ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசி லிமிடெட் தான். ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே வரக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட். கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து என்ன 73% ஆஃப் டன்ஸ் ஆஃப் ஃப்ளை ஆஷ்னா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பவர் பிளான்லேருந்து வெளியே வர்ற அந்த கரி துகள் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஃப்ளை ஆஷ் பிடிப்போம். ஸோ இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளை ஆஷ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் சிமெண்ட்டு, பிரிக்ஸு,
ரோடு எம்பேங்க்மெண்ட்ஸ், மைன் ஃபில்லிங், லோ லையிங் லேண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் டைக் ரைசிங். ஸோ டைக் ரைசிங் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் வந்து ஃப்ளை ஆஷோட யூசேஜ்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்கலாம். ஸோ அதெல்லாம் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MACS 6478. ஸோ இந்த MACS அதாவது மேக்ஸ் 6478 இது வந்து நியூ வெரைட்டி ஆஃப் வீட். ஓகேங்களா, இது வந்து ஒரு புது வெரைட்டி ஆஃப் கோதுமை. இந்த கோதுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஈல்டு தரக்கூடியது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மெச்சூர்டு 110 நாளில் வந்து என்னென்னா மெச்சூர்ட் ஆகிடும். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃப் அண்ட் ஸ்டெம் ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஸ்ட் இருக்குது. அது ஒரு வியாதி, டிசீஸ் மாதிரி. இந்த டிசீஸுக்கு வந்து என்னென்னா அகெயின்ஸ்டாக வந்து இது செயல்படும். ஓகேங்களா, இதை தவிர இது என்ன கலரில், இதனுடைய கிரெயின் கலர் என்ன கலரில் இருக்கும்னா ஆம்பர்ட் கலரில் இருக்கும். ஸோ மீடியம் சைஸ் கிரெயின் தான். கிட்டத்தட்ட இதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குன்னா 14% ப்ரோட்டீன் இருக்குது, 44.1 ppm ஜிங்க் இருக்குது, 42.8 ppm அயன் இருக்குது. இதில் ஹையர் தென் அதர் கல்டிவேட்டட் வெரைட்டிஸ். இதில் இந்த கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற கல்டிவேட்டட் வெரைட்டியை விட இது எல்லாமே ஹையர் கண்டென்ட்டு. ஸோ அதனால் வந்து இந்த பர்டிகுலர் கோதுமை யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு டயட்டில் வந்து என்னென்னா நம்ம அதிகமான ப்ரோட்டீனை எடுத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போது டெல்லியில் வந்து நிறைய ஏர் பொல்யூஷன் ஆச்சுல, அந்த ஏர் பொல்யூஷனுக்கு யார் காரணம் அப்படின்னா 95% நம்ம நிறைய என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏர் பொல்யூஷனுக்கு முக்கியமாக காரணம் பக்கத்தில் ஸ்டபிள் பர்னிங் நடக்குது அப்படின்னு சொல்லி. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்த ரிப்போர்ட் CPCP ஓகேங்களா, அவங்க எடுத்த ரிப்போர்ட் படி சமீர் ஆப் மூலமாக வந்து அந்த ரிப்போர்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் டெல்லியோட ஏர் பொல்யூஷன் எதனால் வருதுன்னா லோக்கல் ஃபேக்டர்னால வருது தான். வெறும் 4% மட்டும்தான் என்னது ஸ்டபிள் பர்னிங்னால வருது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை தவிர அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டனல். ஓகேங்களா, ஜோசிலா டனல் அப்படின்னு ஒரு டனல். ஸோ இந்த டனல் வந்து லாங்கஸ்ட் டனல் ரோடு இன் ஏஷியா. ஓகேங்களா, இது வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த டனல். ஓகேங்களா, இந்த டனல் எதையும் கனெக்ட் பண்ணுது அப்படின்னா ஸ்ரீநகர் வேலியையும் லேயையும் ஜம்மு காஷ்மீரில் கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்தியா டெசிக்னேட்டட் வைஸ் சேர்மன் ஆஃப் OECD ஒர்க்கிங் குரூப் ஆன் குட் லேபரட்டரி ப்ராக்டிஸ். ஓகேங்களா, ஸோ ஒர்க்கிங் குரூப் ஆன் குட் லேபரட்டரி ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு OECDயில் ஒரு குரூப் இருக்குது, ஒர்க்கிங் குரூப் ஆன் குட் லேபரட்டரி ப்ராக்டிஸ். ஸோ இந்த OECDயில் இந்த பர்டிகுலர் குரூப்போட வைஸ் சேர்மனாக வந்து என்னென்னா இந்தியாவை டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. சரி, என்னது அது குட் லேபரட்டரி ப்ராக்டிஸ் அப்படின்னா இப்போ நம்ம வேர்ல்டில் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஊஹன் லேப்ல இருந்து தான் நமக்கு கொரோனா வைரஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லேப் செயல்படுறதுக்குன்னு there is a rules and regulation and அதுக்குன்னு there will be a standards. ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸை வந்து இது பண்ணுறது, அதனுடைய குவாலிட்டி சிஸ்டமை என்ஷூர் பண்ணுறது, சேஃப்டியை வந்து என்ஷூர் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த ஒர்க்கிங் குரூப் ஆன் லேபரட்டரி ப்ராக்டிஸோட முக்கியமான இது. ஓகேங்களா, ஸோ இதில் லைக் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கெமிக்கல் அண்ட் ஃபார்மாசிட்டிக்கல், அக்ரி இந்த மாதிரியான எல்லா லேபையும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்ட்ரோல் பண்ணும். சரி, இந்த பர்டிகுலர் இதில் யார் முக்கியமாக இங்கே இந்தியாவிலேருந்து மெம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DST. ஓகேங்களா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் GLP கம்ப்ளைண்ட்ஸ் மானிட்டரிங் அத்தாரிட்டின்னு இந்தியாவில் ஒரு மானிட்டரிங் அத்தாரிட்டி இருக்குது. ஸோ அந்த அத்தாரிட்டி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு லேபும் ஓகேங்களா, ஒவ்வொரு இந்த சயின்டிஃபிக் லேபோடைய அந்த குட் லேபார்ட்டரி ப்ராக்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேஷன் கொடுக்கும். அக்கார்டிங் டு த OECD பிரின்சிபல் என்ன இருக்கோ அதுபடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ March 2011 ஓகேங்களா, March 2011 தான் நம்ம ஃபுல் மெம்பராக வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் அக்செப்டன்ஸ் ஆஃப் டேட்டா அப்படின்ற இதுக்கு நம்ம சைன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, OECDயில். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. March 2011 தான் ஃபுல் அட்கரண்ட் டு தி மியூச்சுவல் அக்செப்டன்ஸ் ஆஃப் டேட்டா அப்படின்றதுல இப்போ லேபார்ட்டரியிலேருந்து ஒரு டேட்டா வருது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப் ரீசைக்ளிங் ஆக்ட் 2019. ஓகேங்களா, ஷிப் ரீசைக்ளிங்னா என்ன, நல்லா இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியாவோட லார்ஜஸ்ட் ஷிப் பிரேக்கிங் அண்ட் ஷிப் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். அது என்ன ஷிப் பிரேக்கிங் அண்ட் ஷிப் ரீசைக்ளிங் அப்படின்னா இப்போ எந்த ஒரு பொருள்னாலுமே அதுக்குன்னு ஒரு டேர்ம் இருக்கும். அதுக்குள்ளே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பைரி ஆகிடும். அதை நம்ம ரீயூஸ் பண்ணணும் அல்லது தூக்கி தூர போடணும். அதே மாதிரி தான் ஷிப்பும். ஸோ ஷிப்பு வந்து ஒன்றா பர்டிகுலர் இயரை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ணுவாங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னா அந்த ஷிப்பில் இருந்து நிறையா வந்து ஹசார்டஸ் கேஸ்லாம் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அதுக்குன்னு there will be a rules and regulation, that is ஷிப் ரீசைக்ளிங் ஆக்ட். இந்த ஆக்ட் நம்ம எதைப்படி கொண்டு வந்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்ஓ அப்படின்றது இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க ஒரு ஹாங்காங் கன்வென்ஷன் போட்டிருப்பாங்க. அந்த கன்வென்ஷனுக்கு கீழே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுப்பாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஷிப் ரீசைக்ளிங் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவில் வந்து இந்த ஷிப் ரீசைக்ளிங்க்கு யார் வந்து முதன்மையான அத்தாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஃபார் ஷிப்பிங். ஓகேங்களா, அவர் தான் வந்து முதன்மையான அத்தாரிட்டி.
நெக்ஸ்ட்டு கால சான்ஸ்கிருதி விகாஸ் யோஜனா. ஓகேங்களா, கால சான்ஸ்கிருதி விகாஸ் யோஜனான்ற ஒரு யோஜனா. இந்த யோஜனா எப்படின்றது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே வருது. எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சருடைய இம்ப்ரூவ்மெண்ட். இட் இஸ் அ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா ஸ்கீமை வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சரை ப்ரமோட் பண்ணுறதுக்கு. கிரியேஷன் ஆஃப் கல்ச்சுரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ கல்ச்சுரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறதுக்கு. இதை தவிர யுனெஸ்கோவோட சைட்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்கு. இப்போ இந்தியாவில் வந்து இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் எத்தனை இருக்குது அப்படின்னா 13 இருக்குது. யுனெஸ்கோவோட இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் வந்து இந்தியாவில் சேஃப்கார்ட் பண்ணப்பட்டது மொத்தம் 13 இருக்குது. ஸோ அந்த வேலைகளும் வந்து என்ன இதான் பார்த்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யூத் 20Y20 அப்படின்னு ஒரு மீட்டிங் நடந்துச்சுங்க. ஒரு குளோபல் லெவலில் சம்மிட் நடந்துச்சு. யூத் 20Y20, அதாவது யூத் 20 தான் Y20 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த Y20 சம்மிட் அப்படின்னு ஒரு சம்மிட் நடந்துச்சு. இந்த சம்மிட் அப்படின்றது G20க்கு கீழே வர்ற ஒரு சம்மிட். அது வந்து என்ன இந்த Y20ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆயுஷ்மான் சக்கக்கார். ஸோ ஆயுஷ்மான் சக்கக்காருன்றது முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இப்போ நம்ம ரூரலில் பொறுத்த வரைக்கும் ரூரலில் நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த முக்கியமான இந்த ஸ்கீமோட இது. இதில் ரூரலில் முக்கியமாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கும். அப்போ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து ஓகேங்களா அதுக்கு வந்து நிறையா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபெசிலிட்டியை ஏற்பாடு பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரூரலில் நமக்கு ஹெல்த் கேர் டெலிவரியை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ நார்மலாக வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு கீழே வரும். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா, ஸோ அந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்கிற நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி செயல்படுறதுக்கான அமௌண்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோஆப்ரேட்டிவ்க்கு அமௌண்ட்டை கொடுத்து இந்த ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியை கொண்டு வர்றது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வில் கிவ் அ டேர்ம் லோன்ஸ். டேர்ம் லோன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு 10 வருஷம் அப்படின்ற மாதிரி ஒரு இயர் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு டேர்ம் லோன்ஸ்னு சொல்லி பேர். ஸோ அந்த டேர்ம் லோன்ஸு கிட்டத்தட்ட 10,000 crore வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் அ ரூரல் ஏரியாவில் பண்ணக்கூடிய ஸ்கீம் தான். ரூரல் ஏரியாவில் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கோஆப்ரேட்டிவ்ஸ் கீழே 52 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, கோஆப்ரேட்டிவ்ஸ் கீழே 52 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நம்மளுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நேஷனல் ஹெல்த் பாலிசி 2017 இருக்குது. அந்த ஹெல்த் பாலிசியோடு சேர்த்து அலைன் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆயுஷ்மான் சக்கக்கார் அப்படின்ற ஸ்கீமையும் கொண்டு வராங்க. ஓகேங்களா, ஸோ இதில் என்னென்னலாம் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல் கட்டுறது, ஹெல்த் கேர், மெடிக்கல் எஜுகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, நர்சிங் எஜுகேஷன், பேராமெடிக்கல் எஜுகேஷன், ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். இந்த வார்த்தை ஞாபகம், ஏன்னா இதெல்லாம் இல்லைன்னு நம்ம நினைப்போம், பட் இன்றைக்கு இருக்குது. அதேமாதிரி நம்மளுடைய ஹெல்த் சிஸ்டமை ஹோலிஸ்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணுறது அண்டு ஆயுஷ்லையும் ஓகேங்களா ஆயுஷ்லையும் இதை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட சூட்டபிள் ப்ரொவிஷன் பைலாஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ரிலேட்டடாக கொண்டு வரணும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் வந்து இப்படி மாற்றி சொல்லிட்டேன். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு வந்து ஒரு பைலாஸ் இருக்கும். அது செயல்படுறதுக்குன்னு சில சட்ட விதிமுறைகள் இருக்கும். அந்த சட்ட விதிமுறைகள் ஹெல்த் கேர் ரிலேட்டடாக என்சிடிசியோட ஒத்து போச்சு அப்படின்னா ஓகேங்களா என்சிடிசிலேருந்து ஃபண்டு யாரு கிடைக்கும் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு கிடைக்கும். இவங்க வந்து ஒரு மெயின் டேர்ம்ஸ் லோன்ஸ் மட்டும் இது கொடுக்குறாங்களா இல்லை, ஒர்க்கிங் கேபிட்டலும் கொடுக்குறாங்க. ஒர்க்கிங் கேபிட்டல்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா டே டு டே அந்த கோஆப்ரேட்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செயல்படுறதுக்கான அந்த பர்டிகுலர் அமௌண்ட் தேவைப்படும் பார்த்தீங்களா, அதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல், அதையும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இப்போ அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் உமன் வந்து அதிகமாக மெஜாரிட்டியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு % இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடனுக்கு வந்து ஒரு 10% வட்டி கட்டணும்னா இப்போ உமன் அதிகமாக இருந்தாங்கன்னா 9% கட்டினா போதும். அதுதான் 1% வந்து இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் பண்ணுறாங்க. இதை தவிர என்சிடிசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் த ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் ஓகேங்களா இன் 1963 கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை டெவலப் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்ததான் என்சிடிசி. நெக்ஸ்ட் கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீமு. இந்த கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் வந்து ஆல்ரெடி நிறையா பார்த்த ஸ்கீம் தான் ஓகேங்களா, வேணால் ஆன்லைனில் போய் படிச்சுக்கோங்க. இதில் ஃபிஷரிஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, இதை தவிர அனிமல் ஹஸ்பண்ட்ரியும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க கொலாட்ரல் ஃப்ரீ வந்து லோன் கொடுப்பாங்க இந்த கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கிசான் கிரெடிட் கார்டு வந்து 1998 கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா, 2019 ஃபிஷரிஸையும் உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிஐ அமெண்ட்மெண்ட் பில் 2019.
ஓகேங்களா. ஆர்டிஐ அப்படின்றது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள கவர்மெண்ட்டு சில அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் இன்னும் நிறைவேறல, அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா. சரி, என்னென்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது என்னென்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் படி ஒரு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அவர் வந்து எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருப்பார். இதை தவிர இன்ஃபர்மேஷன் கமிஷனர், ஸோ அவருக்கு கீழே சில கமிஷனர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பதவிக்காலம் 5 வருஷம், அல்லது 65 வயசு வரைக்கும் இருக்கலாம். விச்சவர் இஸ் ஏர்லியர் அப்படின்றது இருக்கும். பட் இப்போ அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் என்ன டிசைட் பண்ணுறோமோ அதுதான் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. இதை தவிர சேலரிஸ் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு என்ன சேலரியோ அதே மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸுக்கு வந்து என்னென்னா, எலெக்ஷன் கமிஷனர்ஸ்க்கு என்ன சம்பளமோ அது இருந்துச்சு. சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு வேறு, எலெக்ஷன் கமிஷனர் வேறு. ஓகேங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசைட் பண்ணும். அதே மாதிரி இப்போ வந்து என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தவிர ஸ்டேட் லெவலில் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருப்பார் பார்த்தீங்களா. அண்ட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் வந்து என்னென்னா இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும். பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ். ஓகேங்களா. ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்களுக்கு ஈக்குவலாக மதிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ சிஐசிஐ ஈக்குவலாக நம்ம வந்து சிஇசி சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு ஈக்குவலாக வந்து மதிப்போம். பட் என்னென்னா, இப்போ அந்த மதிப்பெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேலரிஸு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எல்லாமே நாங்களே மாற்றுறதுனால நீங்கள் அவங்க ஸ்டேட்டஸ்க்கு வர முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி வந்து என்ன, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்றது கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு. பட் ரைட் டு இன்ஃபர்மேஷனில் வர சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்படின்றது ஒரு சட்டத்துக்கு கீழே வந்த ஒரு அமைப்பு. ஸோ அதனால் அதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணக்கூடாது அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் 2020. இந்த ஹங்கர் இண்டெக்ஸை யார் வெளியிடுறாங்க அப்படின்னா, கன்சர்ன் வேர்ல்டு வைடு, ஓகேங்களா, ஹெல்த் ஹங்கர் லைஃப் அவங்க தான் வெளியிடுறாங்க. ஃபஸ்ட்டு 2006 வெளியிட்டாங்க. இப்போ வந்து 15வது எடிஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹங்கர் வந்து குளோபல் லெவலில், ரீஜனல் லெவலில், கண்ட்ரி லெவலில் எப்படி இருக்குது அப்படின்றது மாதிரி பார்ப்பாங்க. மொத்தம் 4 இண்டிகேட்டர் இதில் இருக்குது. அண்டர் நியூரிஷ்மெண்ட், சைல்டு வாஸ்டிங், சைல்டு ஸ்டண்டிங், சைல்டு மோர்டாலிட்டி, இந்த மாதிரி 4 இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஸ்கோர் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா 0 to 100 அப்படின்ற ஸ்கோரு. 0னா ஹங்கரே இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். 100னா வந்து ஒஸ்ட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். வேர்ல்டு வைடு ஹங்கர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18.2 மாட்ரேட்டாக இருக்குது. ஓகேங்களா. வேர்ல்டு வைடு 18.2 மாட்ரேட்டாக இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி 2000 எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 28.2 இருந்துச்சு. சீரியஸாக இருந்துச்சு. இப்போ ஓரளவு கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்குது. பிகாஸ் பக்கத்தில் இருக்க நேபாள், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தோனேஷியா இவங்கெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்காங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷனுடைய முக்கியமான ஒரு கோல் அப்படின்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் முக்கியமானது ஒன்றுன்னா 0 ஹங்கர் பை 2030. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாவர்ட்டி அண்ட் ஷேர்டு ப்ராஸ்பரிட்டி ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது வேர்ல்டு பேங்க். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி பாவர்ட்டி எப்படி இருந்தது, எந்த மாதிரி இருந்தது அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ 9.1% இப்போ 9.4%க்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சான் பாவர்ட்டி லெவல். இந்த பர்டிகுலர் இதுக்கு காரணம் COVID-19, ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட்டு, கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு இதுதான், இந்தியா டிசைடட் நாட் டு ரிலீஸ் 2017-18 ஆல் இண்டியா ஹவுஸ் ஹோல்டு கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே டேட்டா ஃப்ரம் தி 75th ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர்? ஸோ கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர்னா இப்போ நீங்கள் போய்ட்டு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா யூ ஆர் அ கன்சியூமர். ஸோ அந்த இது எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் படர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NSSO, ஓகேங்களா, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன், அவங்க வருஷம் போயிட்டு அந்த ரிப்போர்ட் எடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் படி தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் எவ்வளோ பாவர்ட்டி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த பாவர்ட்டி டேட்டாவே இவங்க கொடுக்காததுனால, இவங்க யார், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்காததுனால, அந்த பாவர்ட்டி அண்ட் ஷேர்டு ப்ராஸ்பரிட்டி ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிப்போர்ட்டு இப்போ சரியாக கொடுக்க முடியல. இந்தியாவுக்கு பழைய இதே வச்சு போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் கொடுக்கலன்னா, நம்ம கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சரை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம கண்ட்ரியில் இவ்வளோ பாவர்ட்டி இருக்குன்னு தெரிய வந்துட்டால் அவ்வளோ இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு எனர்ஜி அவுட்லுக், IEA, ஓகேங்களா, இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்றவன் வெளியிடுறான் வேர்ல்டு எனர்ஜி அவுட்லுக். நெக்ஸ்ட்டு வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக், இதை யார் வெளியிடுறாங்க அப்படின்னா IMF அப்படின்றவங்க வெளியிடுறாங்க. இந்த வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்லுக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குளோபல் க்ரோத் வந்து கிட்டத்தட்ட 4.4% வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்கனாமிக்கல் லெவலில் குளோபல் க்ரோத் வந்து 4.4% அளவுக்கு கம்மியாகும் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 மில்லியன் பீப்புள் வந்து என்னென்னா நமக்கு பாவர்ட்டிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு $1.90 கூட கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தே வில் அவங்க எங்கே போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி த்ரெஷோல்டுக்கு போயிடுவாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா
2020ல 10.3% வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி லெவலு 2021ல பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 8.8% இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பெர் கேபிட்டா ஜிடிபி ஓகேங்களா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாகுது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2100 ரூபா, இப்போ பாருங்க 1877 ரூபா. இது வந்து பங்களாதேஷை விட கம்மியாக இருக்கான் ஓகேங்களா. அதே மாதிரி இந்தியா ஜிடிபி வில் ஒன்லி பி அகட் ஆஃப் பாக் அண்ட் நேபாள். இப்போ இந்தியாவோட ஜிடிபி யாரை விட கொஞ்சம் முன்னாடி இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான் நேபாளோட ஏஷியாவில் முன்னாடி இருக்குது. மற்றபடி ரொம்ப மோசமான நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி ரெகுலேஷன் பில் 2020. அசிஸ்டட் ரீப்ரொடக்ட்னா குழந்தை பெற்றுக்கிறதுங்க. அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ்னா நார்மலாக நேச்சுரலாக பிறக்காமல் நம்ம வந்து ஒரு டெக்னாலஜி மூலமாக குழந்தைய பெற்றுக்கிறது அதுதான் ஓகேங்களா. அந்த அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் அப்படின்னா ஏஆர்டி ஓகேங்களா. நீங்கள் நிறைய வந்து விளம்பரம்லாம் பார்த்துருப்பீங்க இந்த ஏஆர்டி கிளினிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் வில் பி a 2 type, ஒன்று ஏஆர்டி பேங்க், இன்னொன்று ஏஆர்டி கிளினிக்ஸு. ஸோ ஏஆர்டி பேங்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய சீமன், பெண்களுடைய கர்ப்பப்பை இதெல்லாம் வந்து தானமாக கொடுக்கறது இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ கிளினிக்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆண்களுடைய இதை எடுத்து அந்த பெண்களுடைய கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்தி, அதாவது பெண்களோட கர்ப்பப்பையை எடுத்து செலுத்தி அதை வந்து கொஞ்சம் இதில் வளர்த்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெண்களோட வயிற்றில் தூக்கி வைப்பாங்க. ஸோ அந்த இதுதான் ஏஆர்டி ஓகேங்களா, அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. ஸோ அந்த இதை தான் வந்து என்னென்னா ரெகுலேட் பண்ணும் ஓகேங்களா. ஏஆர்டி பேங்கையும் கிளினிக்கையும் ரெகுலேட் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்து தான் இந்த இது. ஸோ இது வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி சரக்கேசி ரெகுலேஷன் பில்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, அது வந்து இதில் சப்ளிமெண்ட் ஆகிடும் ஓகேங்களா. ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்டி ஓகேங்களா, அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காமெட் டொனேஷன் பண்ணுறீங்க, ஐவிஎஃப் பண்ணுறீங்க, கேஸ்ட்ரேஷனல் சரக்கேசி பண்ணுறீங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொண்டு வந்திருக்கிற சர்வீசஸ் இது எல்லாத்தையுமே இவங்க ரெகுலேட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்டி பேங்க்ஸும் ஏஆர்டி கிளினிக்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷனல் ரிஜிஸ்ட்ரி ஃபார் பேங்க்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அமைப்பையும் கொண்டு வராங்க ஓகேங்களா. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலராக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களா அது 5 வருஷத்துக்கு தான் செல்லுபடி ஆகும். அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் ரெனியூ பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஆர்டி ஒருத்தருக்கு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போத் பார்ட்டிகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும். அதே மாதிரி ஏஆர்டி பண்ணுறீங்க அப்படின்னா முன்கூட்டியே வந்து ப்ரீ டிட்டர்மைன்டு செக்ஸ் இருக்கக்கூடாது. ப்ரீ டிட்டர்மைன்டு செக்ஸ்னா முன்கூட்டியே வந்து என்ன நீங்கள் ஏஆர்டியை பொறுத்த வரைக்கும் ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா டிசைட் பண்ண முடியும், பட் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அதே மாதிரி ஏஆர்டியில் பிறக்கிற குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பயாலஜிக்கல் சைல்டாக தான் கருதப்படுவாங்க. கமிஷனிங் பீப்புள் அப்படின்னா யார் வந்து அந்த குழந்தைய வேணும்னு ஆசைப்பட்டு இந்த ஏஆர்டியை பண்ண செய்கிறாங்களோ அந்த கமிஷனிங் பீப்புளுக்கு இது வந்து பயாலஜிக்கல் சைல்டு தான் ஓகேங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பேரண்டல் ரைட்ஸ் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த குழந்தைய வந்து வேற ஒரு வயிற்றில் வச்சு வளர்க்குறாங்க. இந்த அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கல்யாணமான ஆணும் பெண்ணும் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த பெண்ணால் குழந்தை பெற்றுக்க முடியல, அப்போ அந்த ஆணுடைய சீமன் எடுத்து இன்னொரு பெண்ணுடைய கர்ப்பப்பையில் செலுத்தி அந்த குழந்தைய அங்கே வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த பெண் இன்னொரு பெண் வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மதர் தான், அவங்க பயாலஜிக்கல் மதர் தான், பட் இருந்தாலும் பயாலஜிக்கலாக வந்து எந்த கனெக்ஷனும் அவங்களுக்கு இருக்காது ஆஃப்டர் இந்த குழந்தையை பெற்று கொடுத்ததுக்கு அப்புறமா ஓகேங்களா. ஸோ இதை தவிர நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் லெவல் போர்டு வந்து சரக்கேசிக்காண்டி கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏஆர்டி சர்வீஸை ரெகுலேட் பண்ணுவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டேட்டா கவர்னன்ஸ் குவாலிட்டி இண்டெக்ஸ், இதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு குப்கர் டெக்ளரேஷன் அப்படின்றது என்னென்னா ஜேஎன்கேல இதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 370 இதெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் திருப்பி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி கொண்டு வந்து அங்கே இருக்கிற பார்ட்டிஸ்லாம் சேர்ந்து உருவாக்கின அமைப்பு தான், பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் சேர்ந்து உருவாக்கின அமைப்பு தான் இந்த குப்கர் டெக்ளரேஷன் அப்படின்றது. அது எப்படி குப்கர் டெக்ளரேஷன்னா அந்த ஏரியாவில் ஸ்ரீநகரில் குப்கர் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோடில் அவங்களுடைய வீடு இருக்குது, அந்த வீட்டில் வச்சு மீட் பண்ணதுனால இதுக்கு பேர் குப்கர் டெக்ளரேஷன். நெக்ஸ்ட்டு அம்பேத்கர் சோஷியல் இன்னோவேஷன் அண்ட் இன்குபேஷன் மிஷன் ASIIM, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் கீழே வருது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி ஸ்டூடெண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்சி ஸ்டூடெண்ட் ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் ஓகேங்களா, ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் படித்து அங்கே இனோவேஷன் அண்ட் பிகம் ஆண்டர்பிரினர், அவங்க வந்து இனோவேட் பண்ணி நிறைய பெரிய லெவலில் ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதில் எஸ்பெஷலி ஃபார் திவ்யாங்ஸ்ன்றவங்க இந்த உடல் ஊனமுற்ற பீப்புள் இருக்காங்கல்ல அந்த பீப்புளுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்னா நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஓகேங்களா
இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எஸ்சிஸ் வந்து என்னென்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஃபண்டு தேவைப்படும் பார்த்தீங்களா, அந்த ஃபண்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காண்டி ஏற்கனவே வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டுன்னு 2016 கவர்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபண்டிலேருந்து உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி ஸ்டூடெண்ட் அந்த யூத்தை ஐடென்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் கிவ் அ ட்ரைனிங் அண்ட் தே வில் அலோகேட் அ ஃபண்ட் அப் டு 30 lakh ஒரு பர்சனுக்கு. ஓகேங்களா. 3 வருஷத்துக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு கம்பெனி நீங்கள் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸஸாக வந்துன்னா 5 கோடி ரூபாய் கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டேம் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட் ட்ரிப். ஓகேங்களா. மொத்தம் இதில் 3 ஃபேஸ் இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து 2012 லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அப் டு 2020 வரைக்கும். ஸோ இது மொத்தம் 223 டேம். ஓகேங்களா. இதுக்கடுத்து ஃபேஸ் 2 அண்ட் ஃபேஸ் 3 நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ்க்கு பண்ண போகிறாங்க. ஃபேஸ் 2 அண்டு ஃபேஸ் 3 வந்து என்ன பண்ண போகிறாங்க, நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ்க்கு பண்ண போகிறாங்க. சரி, அதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அண்ட் நான் ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ் கொண்டு வர போகிறாங்க. டேமில் ஸ்ட்ரக்சரல்னால் அந்த பாடி, ஓகேங்களா, டேமில் என்னென்ன அதெல்லாம். நான் ஸ்ட்ரக்சரல் அப்படின்னா அதனுடைய குவாலிட்டி விஷயம், ஓகேங்களா, வேறு ஏதாவது விஷயங்கள். ஓகேங்களா. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டரிங் சிஸ்டம். ஓகேங்களா. டேமோட ஹெல்த்தை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காண்டி தர்மா அப்படின்ற ஒரு சிஸ்டம், டேம் ஹெல்த் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் மானிட்டரிங் அப்படின்ற ஒன்று. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேம் இருக்கிற இடத்துல வந்து ஏதாவது வந்து ஒரு எர்த்குவேக் வந்துச்சுன்னு வைங்களேன், டேமே உடஞ்சி போயிடும். ஓகேங்களா. ஸோ அந்த இதை பாதுகாக்கிறதுக்காண்டி ஷியாஸ் அப்படின்ற ஒன்று, சீஸ்மிக் ஹசார்ட்ஸ் அனாலிசிஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டெவலப்டு அண்டர் ஃபஸ்ட் ஃபேஸ். ஓகேங்களா. ஸோ அதுவும் இதில் கொண்டு வராங்க. ஓகேங்களா. ஃபேஸ் 2 and 3 அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 2031 வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்கீமை வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் யார்கிட்டருந்துலாம் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் அண்டு ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். ஓகேங்களா. டோட்டல் காஸ்ட்டில் கிட்டத்தட்ட 4% வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிசம் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் வாட்டர் டூரிசமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் செலவு பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு லெவல்லே 3rd லார்ஜஸ்ட் டேம் இருக்கிறது இந்தியாவில் தான். ஓகேங்களா. கிட்டத்தட்ட 534 லார்ஜ் டேம் வந்து என்னது இந்தியாவில் ஆப்ரேட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா, செகண்ட் USA, 3வது இந்தியா தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கமிட்மெண்ட் டு ரெடியூசிங் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், CRI, கமிட்மெண்ட் டு ரெடியூசிங் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். இதை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் ஆக்ஸ்ஃபார்ம் இன்டர்நேஷ்னல் இவங்க சேர்ந்து வெளியிடுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆனியன் ரிலேட்டட். இப்போ ஆனியன் ரிலேட்டடை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் ரேட் ரொம்ப அதிகமாக போச்சு. அதனால் கவர்மெண்ட் நிறையா நெசசரி ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. அப்போ நம்ம ஆனியன் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆனியனில் மொத்தம் 3 வகையான மெயின் கிராப்ஸ் இருக்குது. இதில் காரிஃப் சீசனில் வளரக்கூடியது, லேட் காரிஃப் சீசனில் வரக்கூடியது, ராபி சீசனில் வரக்கூடியது. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட்னு ஒரு ஆக்ட். அந்த எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்டில் இதுக்கு முன்னாடி ஆனியன், பல்ஸு, பொட்டேட்டோ, எடிபிள் ஆயில்ஸு, சீட்ஸ், ஆயில் சீட்ஸு இதெல்லாம் வந்து என்னென்னா ரேட் அதிகமாச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அண்ட் ரெகுலேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டில் இருந்துச்சு. பட் இதெல்லாம் இப்போ எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. அந்த இப்போ கொண்டு வந்திருக்கிற 3 ஃபார்முலாவில் இதுவும் ஒரு முக்கியமான லா. இதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ நோபல் ப்ரைஸ் வந்து இந்த மாதம் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நோபல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கனாமிக், ஓகேங்களா, எக்கனாமிக் நோபல் ப்ரைஸ் வந்து எதுக்காண்டி கொடுத்தாங்க அப்படின்னா ஆக்ஷன் தியரி. ஓகேங்களா. ஆக்ஷன் தியரி அப்படின்னா இந்த ஏலம் விடுற தியரி இருக்குது பார்த்தீங்களா, அது ரிலேட்டடாக விட்டுருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் மஜூர் கிளாஸ் அண்ட் ஆக்ட் ஆஃப் காட். ஃபோர்ஸ் மஜூர் கிளாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ வந்து என்னென்னா நீங்கள் ஒரு 2 கான்ட்ராக்ட் பார்ட்டி இருக்குது. ஓகேங்களா. 2 பேர் வந்து என்ன ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குறேன், ஒருத்தர் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்கன்னு வைங்களேன். அந்த கான்ட்ராக்டை கண்டிப்பாக அவங்க பண்ணி தான் ஆகணும். பட்டு அதை பண்ண முடியாமல் சில நேரத்தில் போகும். அது எப்படி சில நேரத்தில் பண்ண முடியாமல் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இம்பாசிபிள் கண்டிஷன். இப்போ COVID-19 பீரியடில் ஒருத்தன் வந்து நான் வந்து இதை சப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான். பட் அதை சப்ளை பண்ண முடியாமல் போயிருக்கும். அப்போ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் ஃபோர்ஸ் மஜூர் கிளாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் நேச்சுரல் அண்ட் அன்நேச்சுரல் 2 விஷயத்துலையும் வரக்கூடிய விஷயம். ஓகேங்களா. ஸோ அதான் ஃபோர்ஸ் மஜூர் கிளாஸ் அப்படின்றது. எந்த ஒரு அக்ரிமெண்ட்லையும் இந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நியூ கலடோனியா அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஓவர்சீஸ் டெரிட்டரி. எங்கே இருக்குன்னா பசிபிக் ஓஷனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்துக்கு மேலே. ஓகேங்களா. நியூ கலடோனியா இது வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஓவர்சீஸ் டெரிட்டரினா ஃப்ரெஞ்சு பக்கத்திலே இருக்காது. ஃப்ரெஞ்சை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃப்ரான்ஸ் நமக்கு யூரோப்பில் இருக்குது.
நெக்ஸ்ட்டு வேர்ல்டில் ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ராய்டு மைனிங் ரோபாட். மைனிங்னா என்னங்க, பூமியை தோன்றது. ஓகேங்களா. ஸோ வேர்ல்டில் ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ராய்டுனா என்னது, நமக்கு இந்த கோள்கள் இல்லாமல் கோள்களை சுற்றி சின்ன சின்ன இதெல்லாம் சுற்றுது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஆஸ்ட்ராய்டு. ஸோ அந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எர்த்துக்கும் அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ஸுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறந்து போச்சு. ஓகேங்களா. ஸோ ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டு நமக்கு அதில் ஆஸ்ட்ராய்டு நிறையா இருக்கும். ஸோ அந்த ஆஸ்ட்ராய்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறது, மைன் பண்ணி எடுத்துகிட்டு வருது. ஓகேங்களா. ஸோ ஆஸ்ட்ராய்டு மைனிங் ரோபாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆஸ்ட்ராய்டு மைனிங் ரோபாட்டை ஃபஸ்ட்டு யார் விடுறாங்கன்னா சைனா. பட் மைனிங் ஒரிஜினலாக நடக்குதா அப்படின்னா நடக்கலை. ஓகேங்களா. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனிங் ஒரிஜினல் நடக்குதானா நடக்கலை. நெக்ஸ்ட்டு நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி. ஸோ நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி அப்படின்றது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இது பண்ணப்பட்ட ட்ரீட்டி. 2010 சைன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இதுக்கு பேர் இதோட ட்ரீட்டியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர். அது என்ன ட்ரீட்டினா ஸ்டார்ட் ட்ரீட்டி. ஓகேங்களா. ஸ்டார்ட் ட்ரீட்டின்னு பேர். அது வந்து 2009 எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. ஓகேங்களா. இந்த ஸ்டார்ட் ட்ரீட்டி இதுக்கு முன்னாடி என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் அஃபென்சிவ் ரிடக்ஷன் ட்ரீட்டி. ஓகேங்களா. ஸ்டார்ட் ட்ரீட்டிக்கு முன்னாடி என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக் அஃபென்சிவ் ரிடக்ஷன் ட்ரீட்டி அப்படின்றது தான் இதுக்கு முன்னாடி அதுக்குள்ள ட்ரீட்டி, அல்லது அதுக்கு பேர் ட்ரீட்டி ஆஃப் மாஸ்கோன்னு சொல்லுவாங்க. இப்போ கடைசியாக இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே நியூக்ளியர் வார்ஹெட்ஸை எவ்வளோ தான் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1550 தான் வச்சுக்கணும், அதுக்கு மேலே வச்சுக்கக்கூடாது அப்படின்றது. ஸோ இதை தவிர நீங்கள் யோசிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா INF ட்ரீட்டின்னு ஒரு ட்ரீட்டி இருக்குது. அந்த ட்ரீட்டியை பற்றி யோசிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன இது மாதிரி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து என்னென்னா அஃபிஷியல் UN அப்சர்வர். அப்போ வாட் இஸ் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்றத நீங்கள் ஆன்லைனில் போய் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம். அதாவது என்ன, நோபல் பீஸ் ப்ரைஸ். ஓகேங்களா. இந்த வருஷத்துக்கான நோபல் பீஸ் ப்ரைஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அப்படின்றது UN ஏஜென்சி கீழே வருது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ரோமில் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து என்ன, ஃபுட் அசிஸ்டன்ட் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஃபுட் இல்லாதவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறது தான். இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா FAO. ஓகேங்களா. FAOவோட மீட்டிங் நடந்திருக்கும். ஓகேங்களா. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து யுனைடெட் நேஷன் கீழே தான் வருது. 1961 FAOவோட கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். அந்த கான்ஃபரன்ஸ் நடந்தப்போ 1963 ஓகேங்களா 1963 FAOவும் UNGயும் யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியும் சேர்ந்து ஒரு 3 இயர் எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமை கொண்டு வருவாங்க. இதுக்கடுத்து 1965 என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இதை கண்டினியூ பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா. இதை அப்படியே கண்டினியூ பண்ணிவிடுவாங்க. இன்னும் நிறையா பாயிண்ட் இருக்குது, ஆனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ன்றதுனால இதை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. மற்ற பாயிண்ட்லாம் பழைய பாயிண்ட் வேணால் நீங்கள் அதெல்லாம் போய் ரீட் பண்ணிக்கோங்க ஆன்லைன்லேயே. இதோடு சேர்ந்து 2 சிஸ்டர் ஆர்கனைசேஷன் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா. இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒன்றும், அதாவது FAOவோட சிஸ்டர் ஆர்கனைசேஷன் 2, ஒன்று வந்து வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமு, இன்னொன்று இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். இதை தவிர இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹங்கர் மேப் அப்படின்னு ஒன்று வெளியிடுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹங்கர் மேப் அப்படின்னு ஒன்று வெளியிடுறாங்க. அந்த ஹங்கர் மேப்பு ரிலேட்டடாக வந்து என்னென்னா எங்கெங்கே ஹங்கர் இது இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுக்கான இதெல்லாம் கிராப்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்றது அந்த ஹங்கர் மேப்பில் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மைக்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரீஃப் ரிப்போர்ட் யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் வந்து வெளியிடுறாங்க. ஓகேங்களா. இது வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ரிப்போர்ட் வெளியிடுவாங்க. மைக்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரீஃப் ரிப்போர்ட் டு வேர்ல்டு பேங்க். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 5 ஐஸ் குரூப். இந்த 5 ஐஸ் குரூப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முதல்ல இந்த குரூப் எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா USயும் UKயும் சேர்ந்து கோல்டு வார் பீரியட் இருந்துச்சு பார்த்தீங்களா. கோல்டு வார் யாருக்கு வந்துச்சு அப்படின்னா ரஷ்யாவுக்கும். ஓகேங்களா. ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்கும் இடையில வந்தது தான் இந்த கோல்டு வார். ஓகேங்களா. இந்த கோல்டு வார் பீரியட் அப்போ ரஷ்யாவை வந்து கண்காணிக்கிறதுக்காண்டி கொண்டு வந்த ஒரு குளோபல் குரூப் தான் என்னென்னா இந்த 5 ஐஸ் குரூப். ஓகேங்களா. இப்போ இந்த குரூப்பில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தியா, ஜப்பான் இவங்கெல்லாம் இப்போ வந்து என்னன்னா இதில் மெம்பராக இருக்காங்க. இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆக்டிவிட்டியை நம்ம வந்து சர்வைலன்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை எதுக்காண்டி இந்த குரூப் கூடி இருப்பாங்க அப்படின்னா இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து என்ன அப்படின்னா என்கிரிப்டட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். என்கிரிப்டட் மெசேஜ்னா நீங்கள் யாருக்கு அனுப்புறீங்களோ அவர் மட்டும்தான் அந்த மெசேஜை பார்க்க முடியும். ஈவன் சர்வரில் கூட அந்த மெசேஜை பார்க்க முடியாது. அப்போ இது என்ன பிரச்சனைக்கு வருது அப்படின்னா ஏதாவது வந்து இந்த டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இந்த என்கிரிப்டட் மெசேஜில் போகிறதுனால ஈஸியாக வந்து என்னென்னா அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸால் கண்டுபிடிக்க மாட்டேங்குது. ஓகேங்களா. அப்போ அந்த என்கிரிப்டட் மெசேஜ் விஷயத்தை தடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி கொண்டு வந்த அதுக்கு போராடிக்கிட்டு இருக்க குரூப் தான் இந்த 5 ஐஸ் குரூப் அப்படின்றது. ஓகேங்களா.
நெக்ஸ்ட்டு இந்தியன் ஆர்மி வந்து என்னென்னா ஒரு மொபைல் ஆப் லான்ச் பண்ணுறாங்க. அது என்னென்னா செக்யூர் அப்ளிகேஷன் ஃபார் இன்டர்நெட். இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாட்ஸ்அப்பில் நிறையா வந்து இந்த லீக்கேஜஸ்லாம் நடக்குது. டேட்டாஸ்லாம் வந்து அவங்கவுங்க இதுக்கு மாற்றிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அதுக்காண்டி நம்மளுடைய மிலிட்ரிக்குள்ளே மட்டும் வந்து பேசிக்கிறதுக்கு செக்யூர் அப்ளிகேஷன் ஃபார் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அதுதான் SAI. இது வந்து வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ், வீடியோ காலிங் சர்வீஸ் எல்லாமே சோல்ஜருக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் மிசைல் ஆன்டி சப்மரைன் டர்பிடோ. ஓகேங்களா, அதாவது ஸ்மார்ட் மிசைல்னு ஒரு மிசைல் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி சப்மரைன் டர்பிடோ. இதுக்கடுத்து ரஸ்டம் 2 அப்படின்றது ட்ரோனு, ருத்ரம் அப்படின்றது ஆன்டி ரேடியேஷன் மிசைல். இதுக்கடுத்து என்ன எக்ஸசைஸு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற கண்ட்ரி போங்கோ சாகர் அப்படின்ற எக்ஸசைஸ் இந்தியாவும் பங்களாதேஷும், சாகர் கவாச் அப்படின்றது இந்தியன் நேவியும் இந்தியன் கோஸ்ட் கார்டும் சேர்ந்து. அதுக்கடுத்து மட்லே அபியான். ஓகேங்களா, இது வந்து இந்தியன் நேவி இன் மால்டா ரிவரில் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மார்ஸ் ஆப்போசிஷன் ஃபினாமினா. வாட் இஸ் மார்ஸ் ஆப்போசிஷன் ஃபினாமினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ஸ் ஆப்போசிஷன் ஃபினாமினாவில் உங்களுக்கு சன்னு, எர்த்து, ஓகேங்களா, மார்ஸ், சன்னு, எர்த்து, மார்ஸ் இந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நேர்கோட்டில் இருக்கும். ஸோ அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு மார்ஸ் வந்து உங்களை அப்படியே க்ளோஸில் சுற்றுற மாதிரி தெரியும். மார்ஸ் வந்து க்ளோஸில் சுற்றுற மாதிரி தெரியும். அதே மாதிரி என்னென்னா வெஸ்ட்டில் ரைஸ் ஆகி இப்போ எப்படி இருக்கீங்கன்னா அப்படின்னா, இது சன்னு, இது எர்த்து, இது மார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த மார்ஸ் சுற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா வெஸ்ட்டில் வந்து இதாகி அது என்னது ஈஸ்ட்டில் வந்து இதாகிற மாதிரி இருக்கும். அது வந்து என்ன, இது சூரியனை மொத்தமாக சுற்றும். ஆனால் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அப்படியே உங்களை சுற்றுற மாதிரியான ஒரு க்ளோஸ் இது வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து 2 வருஷம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் இது நடக்கக்கூடியது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து ஃபிசிக்ஸுக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. அவர் யாருன்னா ரை சௌத்ரி அப்படின்றவர். ஓகேங்களா, ஸோ அவர் எதை கண்டுபிடிச்சதுக்காண்டினா ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி பற்றி கண்டுபிடிச்சதுக்காண்டி. நெக்ஸ்ட்டு ஷௌர்யா மிசைல் அப்படின்றது நியூக்ளியர் கேப்பபிள் ஷார்ட் ரேஞ்ச். ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் அ ஷார்ட் ரேஞ்ச் சப்மரைன் லான்ச்டு பேலஸ்டிக் மிசைல். இதுக்கு இன்னொரு பேர் என்ன, K-15. ஓகேங்களா, அல்லது கலாம் மிசைல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, கலாம் மிசைல் ஃபேமிலிக்குள்ளே இதுவும் ஒன்று. ஓகேங்களா, சௌர்யா மிசைல். இதுக்கடுத்து ஓக்ஸ்கா. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்னென்னா மெக்சிகோவில் இருக்கிற ஒரு இடம். ஸோ அந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதி இண்டஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, காதி மேனுஃபேக்சரிங் அந்த கண்ட்ரியில் அதிகமாக நடக்கிறது இந்த இடத்துல நடக்குது. ஸோ நம்மளுடைய PM வந்து மான் கி பாத்தில் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கார். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சிவாலிக் எலிஃபண்ட் ரிசர்வ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஸ்வமித்வா ஸ்கீம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிராமத்தில் இருக்கோம். ஸோ கிராமத்தில் இருக்கிற லேண்ட் வந்து நிறையா வந்து என்ன பண்ண மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லெவலில் ரிஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்போ அதெல்லாம் ஒழுங்காக ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி வந்தது தான் இதில் வில்லேஜை வந்து மேப் பண்ணுறது தான். ஓகேங்களா, சர்வே ஆஃப் வில்லேஜஸ் மேப்பிங் இம்ப்ரூவைஸ்டு. ஓகேங்களா, டெக்னாலஜி வில்லேஜ் ஏரியாஸ். ஓகேங்களா, அதுதான் ஸ்வமித்வா அப்படின்றது. இட் இஸ் அ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து கீழே வரக்கூடியது. இது வந்து நேஷ்னல் பஞ்சாயத் ராஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு 24th ஏப்ரல் 2020 எப்பவும் கொண்டாடுவோம். ஸோ அப்போ வந்தது தான் இந்த ஸ்வமித்வா ஸ்கீம். ஓகேங்களா, இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரலில் மட்டும்தான். நல்லா வச்சுக்கணும், நாட் அர்பன், இட்ஸ் ரூரல். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து டாக்குமெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா, அதுவும் முக்கியமாக வந்துன்னா இன்ஹாபிட்டட் ஏரியானா என்ன அர்த்தம், நீங்கள் வந்து தங்காமல் அங்கே ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிருக்கீங்கன்னா அதை ட்ரோன் டெக்னாலஜி மூலமாக என்ன பண்ணுவாங்க, கேப்சர் பண்ணி அந்த ஏரியா உங்களோடது அப்படின்னு சொல்லி பட்டா போட்டு கொடுப்பாங்க. இது வந்து 4 வருஷத்துக்கு செயல்பட போகுது. 2020 24 கிட்டத்தட்ட 6.2 லேக் வில்லேஜஸை வந்து என்ன கவர் பண்ணுறாங்க. இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை வந்து ஒரு இது கொண்டு வர்றதுக்காண்டி, அக்யூரேட் லேண்ட் ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காண்டி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸை கரெக்டாக டிட்டர்மைன் பண்ணி வாங்குறதுக்காண்டி கிராம பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பிளானை நம்ம கொண்டு வரலாம். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் டிஸ்பியூட்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். இதுக்கடுத்து நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா நேஷ்னல் ரூரல் லிவ்லிகுட் மிஷன் அப்படின்ற மிஷனை போய்ட்டு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதெல்லாம் பழைய மிஷன். நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் எ பிளேட் ஆஃப் ஃபுட் 2020 ரிப்போர்ட். காஸ்ட் ஆஃப் எ பிளேட் ஆஃப் ஃபுட் 2020 ரிப்போர்ட். இது யார் வெளியிடுறாங்கன்னா வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் வெளியிடுறாங்க. இப்போதைக்கு 3rd எடிஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய பெர் கேபிட்டா ஆவரேஜ் இன்கம் எவ்வளோ, பெர் கேபிட்டா ஆவரேஜ் இன்கம்னா ஒரு மக்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அந்த சம்பாத்தியத்தில் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து என்னென்னா ஃபுட்டுக்காண்டி செலவு பண்ணுறாங்க. ஸோ அதுதான்
இப்போ நம்ம இந்தியா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் அவருடைய ஃபுட்டுக்காண்டி அவருடைய சம்பளத்திலேருந்து 3.5% அளவை செலவு பண்ணுறாராம். ஓகேங்களா. இதே இது யூஎஸில் ஒன்லி 0.6% தான் வந்து என்ன பண்ணுறாங்களாம், செலவு பண்ணுறாங்களாம். நம்ம அதிகமாக சோத்துக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு குளோபல் வெல்த் ரிப்போர்ட், இது யார் வெளியிடுறாங்கன்னா கிரெடிட் சூஸே ரிசர்ச் இன்ஸ்டியூட், சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜூட் பேக்கேஜிங் மெட்டீரியல் ஆக்ட், ஓகேங்களா, அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஜூட் பேக்கேஜிங் மெட்டீரியல் ஆக்டில் சில விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நிறையா விஷயங்கள் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஜூட் பேக்கேஜிங் மெட்டீரியல் ஆக்ட் 1987. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரைனுக்கும் அதை தவிர சுகருக்கும், ஓகேங்களா, ஃபுட் கிரைனுக்கு நீங்கள் 100% வந்து ஜூட் மெட்டீரியலில் தான் யூஸ் பண்ணணும், சாக்குப்பை, ஓகேங்களா. 20% வந்து சுகருக்கு நீங்கள் கண்டிப்பாக மேண்டேட்ரியாக யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஜூட்டை பற்றி பார்க்கலாம். ஜூட் அப்படின்றது அதிகமாக இந்தியாவில் எங்கெங்கே விளையாடக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், பீகார், அஸ்ஸாம், மேகாலயா, நாகாலாந்து, திரிபுரா, ஓகேங்களா. இதுதான் இந்தியாவில் ஜூட்டுக்கு எம்எஸ்பியும் கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. ஜூட் எப்படி வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 to 35 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். ரெயின்ஃபால் வந்து 150 to 250 சென்டிமீட்டர் இருக்கணும். அலுவியல் சாயில், வெல் ட்ரெயின்டு அலுவியல் சாயில் தான் விளையும். இதை தவிர இந்தியாவில் அதிகமாக வந்து யார் வந்து ஜூட்டை தயாரிக்கிறாங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கோல்டன் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம். அதோட காஸ்ட்டும் அதிகம். வேர்ல்டு லெவலில் நம்ம லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, இதுக்கடுத்து பங்களாதேஷ், சைனா, தைலாந்து. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரா ஜூட் வந்து 50% ஆஃப் ரா ஜூட் வந்து இந்தியாவிலேருந்து தான் போகுது. 40% ஆஃப் ஜூட் ரிலேட்டட் கூட்ஸும் இந்தியாவிலேருந்து தான் போகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா ஜப்பான் அக்ரிமெண்ட் ஆன் சைபர் செக்யூரிட்டி. ஸோ சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக இந்தியாவும் ஜப்பானும் என்ன பண்ணியிருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க. சரி, இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் சேர்த்து. நெக்ஸ்ட்டு இண்டோ பசிபிக் ஓஷன் இனிஷியேட்டிவ் அப்படின்றது இண்டோ பசிபிக் ஓஷன் இனிஷியேட்டிவ், IBOI. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிஎம் வந்து ஈஸ்ட் ஏஷியா சம்மிட் 2019 நடக்கும்போது என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPOI அப்படின்றத வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா. இதில் மொத்தம் 7 பில்லர் இருக்குது. அந்த 7 பில்லர் என்னன்றதை நீங்கள் போய் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா UK ஆர் இன் த ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் அக்ரியிங் கீ டிஃபென்ஸ் லாஜிஸ்டிக் பேக்ட். ஓகேங்களா. நம்ம டிஃபென்ஸ் லாஜிஸ்டிக் பேக்ட் அப்படின்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் மிலிட்டரி ரிலேட்டட் விஷயங்கள், அங்கே போகிறது வர்றது, அந்த அவங்களுடைய பேஸை யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான். ஸோ இன்னும் வந்து நம்ம சைன் பண்ணலை, அதனால் இது ரொம்ப முக்கியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஹீலிங் ஐலாண்ட், ஓகேங்களா, அல்லது கக்கோஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட லெஃப்ட் சைடில் இருக்குது. இது ஆஸ்திரேலியாவோட டெரிட்டரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா ஃப்ரான்ஸ் டு லான்ச் அ கன்ஸ்டலேஷன் ஆஃப் மேரிடைம் சர்வேலன்ஸ் சேட்டலைட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோடு சேர்ந்து மேரிடைம் சர்வேலன்ஸ், மேரிடைம் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய இந்த மெரைனை வந்து கண்காணிக்கிறதுக்கு, ஓகேங்களா, மேரிடைம் சர்வேலன்ஸ் சேட்டலைட் வெளில போகிறோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஸ்பில்லேஜ் ஆஃப் ஆயில், அந்த ஷிப்பில் இருந்து நிறைய ஆயில் வந்து ஸ்பில்லேஜ் ஆகும், கீழே விழும். அதெல்லாம் இல்லீகலாக பண்ணாங்கன்னா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் இந்த விஷயம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு குவாட் மீட்டிங் இன் ஜப்பானில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட் மீட்டிங் நடந்துச்சு. ஸோ இது வந்து செகண்ட் மீட்டிங். ஃபஸ்ட் மீட்டிங் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் 2019. ஸோ குவாட்ரிலேட்ரல் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்தெந்த கண்ட்ரிலாம் குவாட்ரிலேட்ரல் இருக்காங்கன்னா ஜப்பான், இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு இன்ஃபார்மல் இதுதான், ஓகேங்களா, ஃபார்மலான ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு 2+2 டைலாக்கு. ஸோ 2+2 டைலாக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியும் அதே மாதிரி யூஎஸோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியும் மீட் பண்ணி பேசுகிறது தான், ஓகேங்களா. ஸோ தேர்ட் மீட்டிங் வந்து இப்போ டெல்லியில் நடந்துச்சு. ஃபஸ்ட் மீட்டிங்கும் டெல்லியில் தான் நடந்துச்சு. செகண்ட் மீட்டிங் வந்து வாஷிங்டனில், தேர்ட் மீட்டிங் இப்போ டெல்லியில் நடந்திருக்கு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட், PECA. அதாவது நம்ம யூஎஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, யூஎஸுக்கும் நமக்கும் வந்து என்னன்னா யூஎஸில் முக்கியமாக வந்து மிலிட்ரி ரிலேட்டட் அக்ரிமெண்ட் மொத்தம் 4 இருக்குங்க. அந்த 4 அக்ரிமெண்ட்லேயே வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைன் பண்ணிட்டோம். அந்த 4 அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அக்ரிமெண்ட் GSOMIA அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட். இது வந்து 2002 அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து LEMOA, ஓகேங்களா, இது வந்து 2016 சைன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு கம்காசா, ஓகேங்களா, கம்காசா, இந்த அக்ரிமெண்ட் வந்து 2018 சைன் பண்ணியிருப்போம். இப்போ BECA, ஓகேங்களா, இது வந்து 2020 சைன் பண்ணியிருக்கோம். இந்த BECAல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோஸ்பேசியல் அப்படின்றது நம்மளுடைய லேண்ட் அண்டு வானத்து, ஓகேங்களா, நம்மளுடைய ஸ்பேஸ், ஓகேங்களா, ரிலேட்டடான டீட்டெயில்டு மேப்ஸு, நாட்டிக்கல் அண்ட் ஏரோநாட்டிக்கல்
சார்ட் இது எல்லாமே வந்து என்னென்னா இமேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த அக்ரிமெண்ட் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளாஸிஃபைடு டேட்டானா முன்கூட்டியே இந்த டேட்டா தான் அப்படின்றத இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டாவை நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணி லாங் ரேஞ்ச் மிசைலை செலுத்துறது, ட்ரோன்ஸை வந்து அனுப்புறது. ஓகேங்களா? அதே மாதிரி அதிகமான டார்கெட்டை வந்து என்னென்னா 1000 கிலோமீட்டரில் இருக்கிற டார்கெட்டையும் கிட்டத்தட்ட கிரேட்டர் அக்யூரசியில் வந்து இது பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பண்ண முடியும். இதை தவிர ஹைலி அக்யூரேட் நேவிகேஷன் சேட்டிலைட் வந்து என்னென்னா இந்த பர்டிகுலர் யூஎஸ் வந்து ஆல்ரெடி அனுப்பியிருக்காங்க. அந்த சேட்டிலைட்லேருந்து நமக்கு வந்து என்னென்னா டேட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னர். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம இதை சைன் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நம்ம மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னராகவும் ஆயிருக்கோம் அவங்க கூட. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஐஏஎஸ் அப்படின்றது இந்தியன் ஆஸ்திரேலியா சர்க்குலர் எக்கனாமியை பொறுத்தது. ஓகேங்களா? இந்தியா ஆஸ்திரேலியா சர்க்குலர் எக்கனாமி. அப்போ சர்க்குலர் எக்கனாமினா என்ன, அதான் முக்கியம். ஸோ சர்க்குலர் எக்கனாமி அப்படின்றது ரீயூஸ் ரீசைக்கிள் ரீயூஸ் ரீசைக்கிள். அப்படின்னா ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் வருது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வேஸ்ட் ஆகாமல் ரீயூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? சர்க்குலர் எக்கனாமி. ஸோ அதுக்கான ஹேக்கத்தான் மீட்டிங் வந்து அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அப்படின்றவங்க காமன்வெல்த் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட சேர்ந்து பண்ணாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் அர்மேனியா அண்ட் அசர்பைஜான். ஓகேங்களா? அர்மேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் ஒரு பெரிய சண்டை போய்கிட்டு இருக்கு. அந்த சண்டை எதனால்னா நகோர்னோ கபார்கா அப்படின்ற ஏரியானால சண்டை போகுது. உங்களுக்கு லொக்கேஷன் பேஸ்ட் இதில் கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசர்பைஜானை சுற்றி என்னென்ன கண்ட்ரி இருக்குது, அர்மேனியாவை சுற்றி என்னென்ன கண்ட்ரி இருக்குது, அர்மேனியாவோட கேபிட்டல் சிட்டி எது, அசர்பைஜானோட கேபிட்டல் சிட்டி எது, இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ரீலங்காவில் வந்து என்னென்னா 20th அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன சார் 20th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா, இதுக்கு முன்னாடி 19th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை வந்து மறுபடியும் வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு மாறுது. அப்படி வாட் இஸ் 19th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா, 19th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கான பவரை எடுத்துகிட்டு பிரைம் மினிஸ்டருக்கு அந்த பவர்லாம் கொடுக்குறோன்னு சொல்லியிருப்பாங்க. 20th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் இருக்கிற எல்லா பவரும் யாருக்கு போயிடுதுன்னா பிரசிடெண்ட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுதான். ஓகேங்களா? சரி, இப்போ என்னென்னா 46 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.